அனைவருக்கும் வணக்கம். வறுமை நீங்கி செல்வம் பெருகும் உன்னதமான நாள் அக்ஷய திருதியை. அட்சயம் என்றாலே குறையாதது என்று பொருள். இந்த நாளில் நாம் செய்யும் சிறு தானமும் வாங்கும் சிறு பொருளும் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த வருடம் 2026 அக்ஷய திருதியை எப்போது வருகிறது? தங்கம் வாங்க முடியாதவர்கள் என்ன வாங்கலாம்? அதிர்ஷ்டம் தரும் வழிபாட்டு முறைகள் என்ன? இதையெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 2026 ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. பூஜை செய்ய உகந்த நேரம் காலை 10:49 மணி முதல் மதியம் 12:21 மணி வரை. மங்களப் பொருட்கள் அன்றைய நாள் முழுவதுமே வாங்கலாம். இருந்தாலும் காலை நேரம் மிகவும் சிறந்தது. ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பு? அக்ஷய திருதியை ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? இதற்கு பின்னால் சில முக்கியமான புராண நிகழ்வுகள் இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் பரசுராம அவதாரம் இந்த நாளில்தான் நிகழ்ந்தது. திரௌபதிக்கு சூரிய பகவான் அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் வழங்கிய நாளும் இதுவே. குபேரன் சிவபெருமானை வணங்கி செல்வத்தின் அதிபதி என்ற நிலையை பெற்றதும் இந்த நாளில்தான். அது மட்டும் இல்லாமல் கங்கை நதி பூமிக்கு வந்ததும் இதே தினத்தில்தான். தங்கம் வாங்கினால்தான் அக்ஷய திருதியை பலன் கிடைக்குமா என்பது கிடையாது. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மங்களப் பொருட்களை வாங்கினாலும் அதே புண்ணியம் கிடைக்கும். கல்லுப்பு, மஞ்சள் குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, நவதானியங்கள் அல்லது பச்சரிசி, வெல்லம், இந்த மங்களப் பொருட்கள் வாங்குவதன் மூலமும் தங்கம் வாங்கிய பலனை பெறலாம். பணப்பற்றாக்குறை நீங்க அக்ஷய திருதியை அன்று 21 கோமதி சக்கரங்களை வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து உங்கள் பணப்பெட்டியில் வைக்கலாம். அக்ஷய திருதியை என்பது வெறும் பொருட்கள் வாங்கும் நாளும் மட்டுமல்ல, பிறருக்கு தீங்கு நினைக்காத தான தர்மங்கள் செய்யும் நாளும் கூட. கோபப்படுவதை தவிர்த்து இனிமையாக பேசுவது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அக்ஷய திருதியை அன்று நீங்கள் வாங்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்குவது நீங்கள் வாங்கிய பொருளை விட பல மடங்கு அதிக பலனை தரும். அக்ஷய திருதியை அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள். அன்று மாலை வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது உங்கள் இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் செல்வமும் சந்தோஷமும் அல்ல குறையாமல் பெருகட்டும். அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்.